ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டானது, ஹெல்த்தியானது தட்டாம்பயிறு தோசை தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு தட்டாங்காய், தட்டாம்பயிறு, காராமணியில் வந்து 2-3 கலர் இருக்குது. நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் காராமணி எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு அரை கப்பு. 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அதே அரை கப்பில் அரிசி, இட்லி அரிசி 1/4 கப் அளவு உளுந்து, ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டே ஊற வச்சிடலாம். இது 2 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்ல தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு 6 மணி நேரம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து அரைச்சிடலாம். இது அரைச்சி ஒரு 6 to 8 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் அந்த தோசை பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு நேரத்துக்கு உண்டான அளவு 3 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு இது போதும். அந்த அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இது ஓரளவு நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்ட்டுருக்கு. கொஞ்சம் அதை மட்டும் அரைச்சிடணும். அரைச்சாச்சு. இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதுக்கு அளவாக உப்பு சேர்த்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். இதே அலம்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கு அளவாக உப்பு. மிக்ஸி அலம்பி விட்ட தண்ணி தான் இது. அப்படி நுரைச்சி வந்துருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா புளிச்சு வரட்டும். சூப்பரான ஹெல்த்தியான தட்டாம்பயிறு தோசை, அதாவது காராமணி தோசை ரெடியாக தோசை மாவு. இது நல்லா புளிச்சு வரட்டும். நல்லா கலந்துட்டேன். புளிச்சு வரட்டும். நம்ம ஊற வச்சு அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் பண்ணதுக்காக இட்டோம்னால நல்லா அருமையாக ஊறிடுச்சு. இது நல்லா இந்த தட்டாம்பயிறு தோசை இப்போ வார்த்தலாம். நான் கொஞ்சம் நீர்க்க தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா இதை நம்ம தோசை தான் வாக்க போகிறோன்னு. மிக்ஸி அலம்பின தண்ணியெல்லாம் சேர்த்தனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குமா. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வாசனையே பிரமாதமாக இருக்குது. அடுத்த தோசையும் இதே மாதிரி பார்த்துடலாம். அடுப்பை குறைச்சி தீயிலே வச்சு இந்த தோசையை வாக்கும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரியே தேவையான எல்லா தோசையும் நம்ம வார்த்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? டேஸ்ட் பண்ணி இருந்தோம். முருகல் சவுண்டு. நான் வந்து சாம்பார் தான் இதுக்கு வச்சுருக்கேன். கார சட்னி,
தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த நீஸ் பேண்ட்ரியில் அந்த அன்னபூர்ணி தாய் மீனாட்சி தாய் ஆசீர்வாதத்தில் சமையல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.